எப்படியோ நடந்தே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கும் போயிடுறான். அந்த இடம் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ட்ராக்கு பக்கத்திலேயே இருக்கு. அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது. ஓப்பன் பண்ணி உள்ள போறான். உள்ள சில திங்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே கொஞ்சம் கலஞ்சிருக்கு. பேக்க சைடுல போட்டு, கோட்டையும் கழட்டிட்டு, தண்ணி எல்லாம் வருதான்னு செக் பண்றான். தண்ணியும் வரல. லைட்டும் பார்த்தீங்கன்னா, எதுவுமே எரியல. ட்ரெஸ்ஸ மாத்திட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே நைட் ஆயிருது. பாவம் பையன் சிகரெட்டு குடிச்சிட்டு, வெளிய இருட்டையே பார்த்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். காலையில விடிஞ்சிருது. சோஃபால நல்லா கொறட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்ப வெளிய சில சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. பையன் எந்திரிச்சு வெளிய வந்து பார்க்குறான். அங்க பார்த்தீங்கன்னா, இந்த சாண்ட்விச், பர்கர், காஃபி விக்கிற ஒரு வேன் நின்னுட்டுருக்கு. அப்புறம் அங்க போய் அப்புறம் அங்க இருக்கிற ஆள்கிட்ட போய் எனக்கு ஒரு காஃபி வேணும்னு கேட்குறான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஜாய். அவனோட கேரக்டர் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஜாய் கேட்குறான், "நான் உங்கள பார்த்ததே இல்ல. நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்களா?" அப்படின்னு. ஆமான்னு அவனும் சொல்றான். எந்த ஊருன்னு ஜாய் கேட்குறான். 2 பேருமே அப்புறம் ஒரே ஊருக்காரனா தான் இருக்கானுங்க. அவன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஃபின் வந்து அதிகமா பேசாம, "எனக்கு டக்குன்னு காஃபி போட்டு தரியா?" அப்படிங்கிறான். அவனும், "சாரி நான் மறந்துட்டேன்" அப்படின்ட்டு காஃபி போடுறக்கு போறான். அப்ப ஃபின் வந்து, "இங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எங்க இருக்குன்னு?" கேட்குறான். அவனும், "இங்க லெஃப்ட் போய் ரைட் எடுத்தீங்கன்னா இருக்குன்னு அந்த வழி